ஹாய் கைஸ், எனக்கு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தம் டிஎம் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் எப்படி கன்னியாகுமரி நியூ கேஸ்டில் போனீங்க அப்படின்ட்டு. ஸோ நான் வந்துட்டு ஸ்கை ஸ்கேனரில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு ட்ரிவாண்ட்ரம்ல இருந்து தான் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து எனக்கு நைட் 11 o'clock ஃப்ளைட் டு பெங்களூர், அண்ட் பெங்களூர்லேருந்து 7:15 தான் எனக்கு வந்துட்டு லண்டனுக்கு அடுத்த ஃப்ளைட். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 6.5 hours வந்து நம்ம வந்துட்டு பெங்களூரில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஏர்போர்ட்குள்ளேயே தான் இருந்தேன். நான் வந்து வெளியில் போகல. பிகாஸ் இமிக்ரேஷன் வந்து நான் வந்து 2:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது கொஞ்சம் அப்படியே ப்ராசஸ் ஆகி போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 7:15க்கு ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் அங்கேருந்து நமக்கு வந்து 11.5 hours ஆகும் நமக்கு வந்துட்டு லண்டன் ஹீத்ரூ வர்றதுக்கு. ஸோ லண்டன் ஹீத்ரூவில் இருந்துட்டு உங்களுக்கு நியூ கேஸ்டலுக்கு ஒரு 1.5 hours தான் உங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட்ஸுக்கு ஒரு கேப் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து ஃப்ளைட்டில் ஏறி ஃப்ளைட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour 20 minutes ஆச்சு நியூ கேஸ்டில் வர்றதுக்கு. ஸோ நியூ கேஸ்டில் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் தேடுற மாதிரி தான். நானே என்னோட லக்கேஜை போய் தேடுறதுக்கு பார்த்தப்போ என்னோட லக்கேஜ் வந்து அங்கே வரல. ஸோ அவங்கள்ட்ட என்னன்னு கேட்டப்போ லண்டன்லேருந்து இன்னும் உங்களோட பேக் வந்து வரல, லைக் வந்து ஃப்ளைட் வந்து சீக்கிரம் இருந்ததுனால எங்களால் கொடுக்க முடியலன்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபார்ம் வந்துட்டு நான் பார்த்துட்டு ஓகே நெக்ஸ்ட் டே உங்கள் அட்ரஸ்க்கே இது பண்ணிடுவாங்கன்னு சொன்னாலும் நான் என்னோட அட்ரஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா எனக்கு அந்த கொரியர் வந்து லைக் என்னோட பேக் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆனால் நான் வந்ததுக்கு என் பேக் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஃபார்ம் வந்து ஃபுல்லாக நான் ரீட் பண்ணி பார்க்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது. லைக் நம்ம வந்துட்டு பேசிக் திங்ஸ் ஏதாச்சும் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த பில்லை வந்து நம்ம வச்சு கிளைம் பண்ணி அமௌண்ட் ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பை த வே இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, நான் வந்து ஏன்னெல்லாம் நான் வாங்கணும்னு நினச்சேனோ அந்த திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன். ஒட்டுக்கா எல்லாமே நான் வாங்கிட்டேன். ஸோ அது வந்து எப்படி ஆச்சுன்னா எனக்கு ஒரு 100 poundsக்கு மேலேயே ஆகிட்டு அந்த திங்ஸ் எல்லாமே வாங்கினப்போ. ஈவன் இது ஒரு 20 pounds இருந்துச்சு, 22 அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் ரெடீம் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். பட் நான் வந்து இது நிறைய பர்ச்சேஸ் பண்ணதுனால என்னால் ரெடீம் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் இப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது அப்படி ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் ரெடீம் பண்ணிக்கோங்க. அவங்க ஃபார்மில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணி அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுதான், இனிமேல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ஐ வில் கிளியர் யூ அவுட்.